என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். படிப்பு இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு போது போராடி அதை பாஸ் பண்ணேன். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சார் சொன்னாரு, அவன் 10th-லயோ 12th-லயோ நினைக்கிறேன் ஃபெயிலா போயிருவான் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அது இல்ல, நான் நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி காமிக்க வேண்டிய கட்டாயம். காலேஜ் வரும்போது இன்ஜினியரிங் வேற படிச்சோம், சொல்லவே வேணாம். இவன் டிகிரியே பாஸ் பண்ண முடியாது இவனால அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி வர வேண்டிய ஐயோ ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா எல்லாம் வளர்க்குறாங்க, இதை தாண்டி வரணுமே, அந்த முடியாதுன்ற வார்த்தை அதை பாஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டிவிக்கு போனா டிவிக்கெல்லாம் போனா எப்படி முன்னேற முடியாது அப்படின்ற வார்த்தை கேட்டு திரும்ப என் டிவில இருந்தா வர முடியாதா, டிவில கரெக்டா வேலை பார்க்க முடியாதான்னு அதை தாண்டி ஓட வேண்டியிருந்தது. டிவில இருந்து சினிமாக்கு யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐயோ இந்த முடியாதே நம்ம அழிச்சு காட்டணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு போராடியாச்சு. அடுத்து வரும்போது காமெடி மட்டும் தான் முடியும்னு சொன்னாங்க, அதுக்கு மேல நடிக்க முடியாதுன்னாங்க. ஏன் முடியாதுன்னு சொல்லி அடுத்ததை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். லாஸ்ட் பிலிம் சரியா போலன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போது இல்ல முடியாது, நம்ம அதை தாண்டி தானே போனோம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளால முடியும் நம்ம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது.